ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நாட்டுக்கோழி குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். 1 kg அளவு நாட்டுக்கோழி குழம்புக்கு மசாலா பொருள்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 3 ஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, கூடவே 5-6 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் வறுபட்டதும் கூடவே 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம், 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரணும், அந்த அளவுக்கு வறுத்தாலே போதும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, கூடவே 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு பொடியா நறுக்குன ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கூடவே 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாவை நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியும் நல்லா குழஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் 3 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த குழம்பு செய்யறதுக்காக 1 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழியை நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கு. இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். கறி எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா 2 மினிட்ஸ் நல்லா எண்ணெயிலே நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வதக்கி வச்சிருக்க மசாலா பொருளை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச விழுத நம்ம சிக்கனோட சேர்த்துட்டு 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, மசாலாவோட பச்சை வாசனை போற வரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு செய்யறதால 1 லிட்டர் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இதுவே கிரேவியா இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு சின்ன சைஸ் லெமன்ல பாதி அளவுக்கு பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 4 அல்லது 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் 4 விசில் விட்டு தான் எடுத்திருக்கேன். இளங்கோழியா இருக்கிறதால சீக்கிரமாவே வெந்துடும். குழம்பு ரொம்ப தண்ணியா இல்ல, கொஞ்சம் கெட்டியா தான் வந்திருக்கு பாருங்க. சூப்பரான டேஸ்டியான காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுல செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வாட்சிங். பை பாய்.